குபேர யோகம் பெற தயாராகி கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே, சனி வக்ர பயிற்சி இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கெல்லாம் பலன் முக்கியமான பலனோ உங்கள் ராசிக்கு. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 138 நாள் வக்ரகதியை வேலை செய்ய போகிறார். ஒரு கிரகம் 2ஆம் வீட்டில் வக்ரம் பெற்றால் என்ன நடக்குமா? குடும்ப ரீதியாக நிறைய முடிவுகள், பண ரீதியாக நிறைய விஷயங்கள், அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம். அப்போ நிறைய முக்கிய பலன்கள் நடக்கப் போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. இவரே 12ஆம் அதிபதி வேறு சொல்லவா வேணும்? பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்கு குரு பார்வை உண்டு. சனி 2ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று உங்கள் ராசிநாதர் உங்கள் ராசியை நோக்கி வரார். முதல்ல இந்த நேரத்தில் ஆல்ரெடி ராகு வேறு இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி, வெற்றி, தொழில்துறையில் புது மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் மைண்டு ஃபுல்லும் ஃபாரின், வெளிநாடு, அது இல்லாமல் வேறு மாநிலங்கள், இந்த மாதிரி பயணங்களாக இருக்கும். இந்த நேரத்தில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி ராகு சம்மந்தப்படும் போது இந்த பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் தான் உங்களை காம்படிட்டராக நிறைய பேர் பார்க்க போகிறாங்க, உங்களை எதிரிகளாக. ஏன்னா உங்கள் வளர்ச்சி மிக மிக வளர்ந்துட்டே போகும்போது திஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. அதுக்குண்டான பரிகாரங்கள், உங்களோட வளர்ச்சியை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் காலம் நேரம் பார்த்து சொன்னால் போதும். உங்கள் பண ரீதியாக, தொழில் ரீதியாக, உங்கள் முயற்சி செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் மற்றவங்களுக்கு போட்டி பொறாமைகள் வருகிற காலகட்டம். இது கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் பணம், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். குடும்ப ரீதியாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. உடனே சொத்து வேறு அமையும், கூட புகழ் வரும், சொல்லவா வேணும். அதுக்கப்புறம் வேறு என்ன வரும்? ஏன்னா இந்த நேரத்தில் வக்ரம் பெற்று ராசிக்கு வரும்போது 12ஆம் அதிபதி வரும்போது உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிற நேரம். சரி, சொத்து சுகங்கள் எப்படி இருக்குது? உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி நல்ல நிலையில் பயணிச்சிட்ருக்கார். குரு உங்கள் ராசிக்கு மனசுக்கு பிடிச்ச பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி, அதாவது உழைக்காத வருமானம், ஈஸியஸ்ட் வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வட்டி வருமானம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இல்லை ஒரு லாட்ரி வகை யோகங்கள், அது மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த திடீர்னு ஒரு யோகம் கிஃப்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற யோகம் இருக்குது. இந்த சினிமா துறையில் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. சினிமா, மீடியா துறையில் எடிட்டிங், பாப்புலாரிட்டி, ஸ்டேஜில் ஏறி பேச வைக்கிறதுக்கு இந்த மாதிரி காலகட்டம்லாம் சரியான காலகட்டம். தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். சனி ராகுனால இருட்டு, பிரம்மாண்டம், எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு பேசியிருப்போம். முக்கியமான விஷயம், மாணவர்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. ஏன்னா புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மைண்டு தாங்க, இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த கும்பராசி ஜெயிச்சிருங்க. ஏன்னா சந்திரன் ராகு ஆல்ரெடி கூட சனி வருது. மைண்டு ரீதியாக மட்டும் மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டு வரேன். மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா போங்க, மந்திரங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டான உபாசன தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் வச்சிருவீங்க. மாணவர்கள் ஸ்லோகங்கள் கொஞ்சம் சொல்லிக்கோங்க. வெளியே ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாதிரிலாம் வருது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஃபுட் ஹேபிட் மாற்றணும். இது பண்ணால் பெட்டராக இருக்கும். வேலை விஷயத்தில் எப்படி இருக்குது? வேலை மாறுதல் நிறைய பேருக்கு நடக்குது. வேலை, வீடு, ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. கோபத்தை குறைச்சி அந்த ராசி ஜெயிச்சு நிற்பேன். ஏன்னா உங்கள் வளர்ச்சி இருக்குது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர்கள் வருகிற காலகட்டம். அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்பள உயர்வுகள் வருகிற காலகட்டமாக இருக்குது. ஒரு யூனிக்கான உங்கள் விஷயத்தை ஸ்கில்டு காட்ட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வேலையில் மிகப்பெரிய மாறுதல் உண்டு. மாறுதல் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கங்க. சம்பள உயர்வு உண்டு, மேலதிகாரிகளாக வாய்ப்பு உண்டு, ப்ரொமோஷன் உண்டு. நீங்களே ஒரு வேலைக்கு போனவங்க தொழில் பண்ணலாமான்னு தோணும். பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு தொழில் செய்யும் யோகம் இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். அந்த தொழில் வகை யோகம் இல்லைன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறது கிடையாது. அதில் கொஞ்சம் கவனம். பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள், சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற காலகட்டம். அது இறந்தவர் சொத்து சம்மந்தப்பட்டது, உயில் சொத்து சம்மந்தப்பட்டதில் அதுதான் சுமூகமாக வரும். இந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். 7ஆம் இடத்தில் கேது, சனி பார்க்குது வேறு. பேச்சுவார்த்தை ஆப்போனன்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கும். பொதுவாக இந்த கும்பராசிக்கு ஒரு சின்ன விஷயம், கணவன் மனைவி குழந்தைகள், சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நான் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம்,
ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். உங்கள் ராசியில் ராகு, 7 கேது. குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பக்கம் இருக்கிற சூழ்நிலையாக இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு. சனி வேறு எப்போ தாங்க ஒன்றாகும். தசாபுத்தி மற்ற அம்சங்கள் வேணும். பொதுவாகவே கும்பராசி ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி இருக்கு. திடீர்னு பார்த்திங்கன்னா சம்பளம் ப்ரொமோஷன் கொடுத்து மாற்றி விட்றது. இல்லை சார் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னா சம்பளம் இல்லையா வேலை இல்லையான்னு கேட்கணும். வளர்ச்சியும் சிறுபிரிவும் உண்டு, ஒற்றுமையும் வறுமையும் உண்டு. இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. இருந்தால் ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தான் பார்ப்போம். தந்தை மகன் உறவு ஸ்ட்ராங் ஆகிற காலகட்டம். தொலைதூர பயணங்கள் உண்டு. பெண்களால் ஆதாயம் ஏற்படும் காலகட்டங்கள். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வளர்ச்சி. பிஸ்னஸ்க்கு ஓகே, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வேகப்படுத்திக்கங்க, வளர்ச்சி பண்ணிக்கங்க. இடையில பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தம் ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்கும். செவ்வாய்க்கு எது இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், ஒரே டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் மாறுதல் இருந்தால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் புது புது யுக்திகள் கையாள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இதுதான் புது ஃபோன், மொபைல், லேப்டாப், சிசிடி சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தை பார்க்கிங் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். பயணங்கள் கொஞ்சம் கவனம். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் காலகட்டத்தில் வண்டி வாகனம் கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டிய காலகட்டம். 8க்கு செவ்வாய் வரும்போது காலகட்டத்திலாம். நண்பர்கள், இந்த நேரத்தில் நண்பர்கள், புது புது நண்பர்கள், ஆல்ரெடி இப்போ ரொம்ப நாளாக டச் இல்லாத நண்பர்கள் இப்போ தான் வருவாங்க. புதிதாக ஒரு நண்பர்கள் உருவாக இதாக இருக்கும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த எதிரியாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க உங்களிடம் சுயநலமாக இருந்தவர்கள் விலகிடுவாங்க. இப்போ சின்ன ஒரு சண்டை வருங்க, இந்த கும்பத்துக்கு சண்டை வந்து டக்குன்னு ஒரு சிலராக விலகுவாங்க. ஆகா இவர் இப்படி பண்ணிட்டாங்க, இப்போ தான் உண்மை புரியும். உங்களை ஒட்டினி போல் உரிந்தவர்கள் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. வருமான ரீதியாக பாருங்கள். கையெழுத்து, பொதுவாக இந்த நேரத்தில் கையெழுத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஆதார், பேன் எல்லா இஷ்டத்துக்கும் கொடுக்க வேண்டாம். தாய் வழி உறவுகள் அவங்க ரீதியாக வலுப்படுகிற காலகட்டங்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதாயம் ஏற்படும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலம் வளர்ச்சி உண்டு. உடல் வியாதிகள் இதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே ஸ்கேனு பயந்துடும், ஒன்றுமே இருக்காது. தலைவலி மூட்டு வலிங்கிற மாதிரி ஏதோ ஒன்றுமில்லாத பிரச்சனைக்கெல்லாம் பயம் ஏற்பட்டுருக்கும். பொதுவாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த ஆயுர்வேதம், சித்தா, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், எண்ணெய் வைத்தியத்திலே குணப்படுத்திடலாம். இதை விட்டுட்டு தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ரொம்ப இப்போ மெடிசன் சம்மந்தப்பட்டதை கன்டினியூ பண்ணுங்கள். ரைட். இப்போ 2ஆம் அதிபதி 11, 2, 11, 5 இருக்கார். லாபம் இயற்கையாக உண்டு. பண வருவாய் உண்டு. பெரிய பெரிய நபர்கள் தொடர்புகள் ஏற்படுகிற காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முயற்சி ஏற்படும். புதுசாக கற்றுக்க வேறு போகிறீங்க. ஜென்மசனி மாதிரி சனி 2 இருந்தால் புதுசாக படிக்க போகிறீங்க. மாணவர் மாதிரி புதுசாக ஒரு துறையில் ஆர்வம் வரும். ஒரு ஃபீல்டு ஈஸியஸ்ட் மெத்தடில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஆர்வம் வரும். பட் லேர்னிங் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் தான் ஷேர் மார்க்கெட் நம்பிங்க, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறீங்க, ட்ரேடிங், இது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிவிட்டு பண்ணுங்கள். தெரிந்தப்புறம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ணி ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்த்து உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது, வளர்ச்சி எப்போ, திருமணம் எப்போ, என்ன டிகிரி எடுத்தால் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு யோகமாக, எப்போ தான் வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு ஃபுல் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு சில வியாதிகள் சொன்னேன், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. பைரவர் சொல்லியிருக்கேன். அடுத்து திருமணம் நடக்கும் விநாயகர் கோயில். சிம்பிளாக தான் கொடுக்குறேன். நான் கொடுக்குற எல்லா ஊர் பக்கமே ஒரு கோயில், விநாயகர் கோயில். அந்த கோயில் தாலி கட்டுற நிகழ்வுகள் நடந்தால் அந்த விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு முறை அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். தொந்தரவு கொடுத்தவங்க விளையிடுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையை பரிதிமின் பணி போல் விளைகிறோம். ரைட். ஆக மொத்தம் ஒரு சுபமாக இந்த சனி வக்ர பயிற்சியை சாதகமாக பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.